ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார் மற்றும் த்ரிஷா லீட நடிக்கிற படம் தான் குட் பேட் அகலி. இந்த படம் நார்த் இந்தியால மல்டிபிள்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா. மல்டிபிளெக்ஸல்ஸ்ல ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணாங்கன்னா குட் பேட் அகலி படம் டே ஒன்லயே வேர்ல்டு வைடா 100 crore கிராஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா மூக்குத்தி அம்மன் 2 நம்ம சுந்தர் சி டைரக்ஷன்ல நயன்தாரா நடிக்க போற படம். இந்த படத்தோட பூஜை இப்ப போட்டிருக்காங்க. பூஜையே கிராண்டா இருக்குன்னா படத்தோட பட்ஜெட்டும் அதிகமா இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஹை பட்ஜெட்ல இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தை எடுக்க போறாங்க. அடுத்ததா மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நம்ம துருவ் விக்ரம் லீட நடிக்கிற படம் தான் பைசன். இந்த படத்தோட மொத்த ஒர்க்கையும் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வர மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஜிவி பிரகாஷ் லீட நடிக்கிற படம் தான் கிங்ஸ்டன். ஹீரோயினா நம்ம திவ்ய பாரதியா நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்டன் படத்தோட சென்சார்ல யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. கிங்ஸ்டன் படத்தோட தமிழ்நாடு புக்கிங்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மார்ச் 7ஆம் தேதி கிங்ஸ்டன் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா நம்ம மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் டெஸ்ட். இது ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்த டெஸ்ட் படத்தை ஃபைனலா வர ஏப்ரல் 4ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீமிங் ஆகுது.